நம்ம இன்றைக்கி மொறுமொறுன்னு அடை தோசை பண்ணுறதுக்கு பார்ப்போம். நம்ம நீங்கள் நிறைய அடை தோசை பண்ணியிருப்பீங்க. இதில் வெங்காயம் இதெல்லாம் போட வேண்டியதில்லை. பாருங்கள், நான் இது ஒரு 3 பேருக்கு உள்ளது நான் சொல்கிறேன். நான் ஒரு 200 அரிசி எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு மிளகா வத்தல். இந்த மிளகா வத்தலையும் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுருங்க. ஒன்றா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைப்போம். ரொம்ப நெய்ஸ் ரொம்ப குறகுறலாம் அரைக்கக்கூடாது. நெய்ஸுக்கு மேலே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், குறன்னு நம்ம கையில் இப்படி பண்ணி பார்த்தா குறன்னு இருக்கணும். அந்த மாதிரி அரைக்கணும். நம்ம ஊற வச்சுக்கிறோம், ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். நம்ம இந்த அடைக்கு தேவையானது நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸோடு செஞ்சுக்கிறலாம். அவசரத்துக்கு நம்ம இது பண்ணலாம். இதில் கட்டாயம் தேங்காய் போடணும். அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும், கொஞ்சம் மிளகா போட்டுக்கோங்க. கட்டாயம் கருவேப்பிலை போடணும். இவ்வளோ தான் இதோடைய இது. இதை இந்த அரிசி நம்ம இதை 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். நான் 200 அரிசி, 100 பருப்பு, 150 கொஞ்சம் குறைச்சி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, தேங்காய், வரமிளகாய், இவ்வளோ தான் இதுக்குடைய இன்க்ரீடியன்ஸு. உப்பு போட்டு நீங்கள் எப்படி காரம் கொஞ்சம் காரமாக இருக்கணும். இது கட்டாயம் தேங்காயும் கருவேப்பிலையும் போடணும். இதை நல்லா நெய்ஸால் குறன்னு அரைக்கணும். நான் எப்படி அரைக்கிறேன்னு அரைச்சிட்டு வரேன். குறன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி ரொம்ப அடைக்கெல்லாம் கொத்துன்னு அரைப்போம்ல, அப்படி அரைக்காமல் கொஞ்சம் ரொம்ப ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். இதில் பெருங்காயத்தூள் மட்டும் நீங்கள் எப்போ தோசை ஊற்ற போகிறீங்களோ அப்போ பெருங்காயம் மட்டும் போட்டு கலக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா தோசை ஊற்றுவீங்க இல்லையா, அப்போ ஊற்றும் போது அது மேலே போட்டு நீங்கள் ஊற்றலாம். கரெக்டாக உப்பெல்லாம் பார்த்தாச்சு, காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நான் பெருங்காயம், உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயம் வேணுமோ அவ்வளோ பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டு தோசை ஊற்றணும். தோசை நம்ம ஊற்ற போகும்போது, இந்த அடை தோசை ஊற்ற போகும்போது நம்ம பெருங்காயம் போட்டால் போதும். அப்போ தான் வாசனையாக இருக்கும். இந்த காரம், கருவேப்பிலை, இந்த தேங்காய்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ தோசை ஊற்றுவோம். இப்போ நம்ம அடை ஊற்றுவோம். பாருங்கள், இந்த மாவுடைய இது பாருங்கள், நம்ம தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாவு எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, ஒரு 90% அரைச்சா போதும். கொஞ்சம் குறன்னு இருந்தால் போதும். இது நல்ல காரமாக இருக்கும். இதை நம்ம இப்போ ஊற்றுவோம் தோசை. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறலாம். இது நல்லா இழுக்க வரும். இதில் வெங்காயம் போடுறல, உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. நாங்கள் வெங்காயம் போடாமல் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது நல்லா காரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இது அந்த இதெல்லாம் போடலை. வேணும்னா வெங்காயத்தை நீங்கள் போட்டுக்கிறலாம். இதுக்கு கட்டாயம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இது ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ மேலே வெந்துருச்சு. நம்ம அடியில் இது பண்ணுவோம். இது நல்லா நெய்ஸாகவும் ஊற்றலாம். பாருங்கள், இதை விட நெய்ஸாகவும் ஊற்றலாம். அவ்வளோதான். நல்லா மேலே சேர்ந்துருக்கு, கீழேயும் பிரட்டி போட்டு நல்லா இது பண்ணிடுவோம். நல்லா செவக்கட்டும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். ஈஸியாக அதுவாக எடுக்க வரும் பாருங்கள். நம்ம இன்னொன்று ஊற்றுவோம்.
அவ்வளோதான். இதை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த வெங்காயமெல்லாம் போடாததுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரத்துக்கும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். பாருங்கள், 2வது தோசையும் நல்லா ஊற்றியாச்சு. இதையும் பரட்டி போட்டுருவோம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக செய்யுங்க. பாருங்கள், தோசை அரை தோசை நல்லா ஊற்றியாச்சு. நல்லா எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நல்லா தேங்காய் சட்னி, அடையும் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியில் காரம் வந்து கார மிளகா, காஞ்ச மிளகா போட்டிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.